ஆமென். ஒரு அற்புதமான சங்கீதத்தை வாசித்தோம். 55வது சங்கீதம் 22வது வசனத்திலே சங்கீதக்காரன் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையில பேர்டன், ஒர்ரி, பாரம்னா கவலை, அது வந்துகிட்டே இருக்கும். காலை மாலை வருவது போல கவலையும் என்ன செய்கிறது? வந்து கொண்டே இருக்கிறது. பாரமும் மனிதனை அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய பாரத்தை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவன், இன்னொன்று நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். ஏன்னா அவர் சிலுவையிலே பாரத்தை சுமந்தவர். இன்றைக்கு மனிதனுடைய எல்லா பாரங்களையும் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், நீ வைத்து விடு. அல்லேலூயா. என்ன செய்ய? உன் பாரத்தை எல்லாம் என்ன செய்ய? கர்த்தர் மேல வைத்து விடு. அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எரிந்து விடு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாரம் வந்தாலும் அதை லெகுவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்கடி அந்த கூகுள் ப்ரேயர் நடத்துறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவேன். நைட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால்னு அப்படியே நின்றுக்கிறோம். அது ஒரு பழைய மொபைல். ஏன்னா அதில் லோடு அதிகமாகுது, பாரம் என்ன ஆகுது? அதிகமாக அதிகமாக அதால் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை. அப்படியே நின்று ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்று போகுது. அப்போ சில குரூப்பெல்லாம் கலைச்சி அப்புறம் புது ஒரு மொபைல் வாங்கின பிறகு இப்போ ஃப்ரீயாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாரத்தை நம்ம மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாரத்தின் மேலே பாரத்தை நம்ம மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ பாரத்தை என்ன செய்யணும்? இறக்கி வச்சிடணும். இந்த 8 மாத பாரத்தையும் இயேசுநாதர் மேலே இறக்கி வச்சாச்சு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அதை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்ன ஆயிரும்? ஓவர்லோட் ஆயிரும். அதனால நமக்கு பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இருக்கிறது. அதுதான் அவர். இந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க. அவர்கிட்ட உங்க பாரத்தை வச்சிருக்கேன்னு கூட சொல்லல, அவர் மேலே. அல்லேலூயா. அப்ப நம்ம பாரத்தை யார் மேல வச்சிரணும்? அவர் மேல வச்சிட்டு விட்டுருங்க, வச்சிருங்க, அவ்வளவுதான். அது அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? நம்முடைய மனதில் உள்ள பாரங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அல்லேலூயா. திங்கட்கிழமை ஒரு பாரம் வருதுன்னா அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே என்ன செஞ்சிடணும்? தேவ சமூகத்தில் போய் அறிக்கையிட்டு அந்த பாரத்தை என்ன செஞ்சிடணும்? அவர் மேலே வச்சிடணும். சரி, திங்கட்கிழமை பாரத்தை வச்சாச்சு, திங்கட்கிழமையை விடுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஆராதிச்சு எல்லா பாரத்தையும் என்ன செஞ்சாச்சு? அவர் மேலே வச்சாச்சு. ஆனால் மறுபடி என்ன வருது? பாரம் நம்மளை அறியாமல் நம்ம லோடு வந்துக்கிட்டே இருக்கிறது. திங்கட்கிழமை திருடன் பிடிபட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி மாறினான், வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்தான், வெள்ளிக்கிழமை நம்ம சரியாக சொல்லணும் என்ன சொல்ல, வியாழக்கிழமை பரவாயில்லையே, வியாழக்கிழமை விடுதலை ஆயிட்டேன். வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் திருட போயிட்டான். ஆமாம். இப்படி அல்ல, நம்முடைய பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படி எப்படிங்க இருக்க முடியும்?
எவ்வளவு பேடன் இருக்கு என் மேல, எவ்வளவு என் மனது பாரத்தால் நிரம்பி இருக்கிறது. நான் சொல்றேன், அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். வேதத்திலே ஒரு பெரிய பராக்கிரமசாலியை பார்க்கிறோம். அவன் பேர் யெப்தா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன். அவன் அப்பன் வேற மனைவி வச்சு வேற பிள்ளைகளெல்லாம் பெற்றான். ஆனா இவனை ஒரு பரஸ்திரியனிடத்தில் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் வளர்ந்து வந்த உடனே அந்த யெப்தானுடைய தகப்பனுடைய மனைவிக்கு பிறந்தவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க? நீ எங்களோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஒழுங்கா ஓடிரு. நீ இனிமேல் எங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு உடனே யெப்தா ஓடினான். பயந்துகிட்டு, உயிருக்கு பயந்துகிட்டு என்ன செய்தான்? ஓடினான். அருமையானவர்களே, காலம் வந்தது, மறுபடியும் அவர்கள் அவனை தேடி வந்தார்கள். ஆனாலும் அவனுக்குள்ள அந்த கசப்பை அவனை விட்டு எடுக்கவே முடியல. அந்த பாரத்தை அவனை விட்டு எதுவும் நீக்கவே முடியல. வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். நியாயாதிபதிகள் 11:11 சொல்கிறது, அப்பொழுது யெப்தா மிஸ்பாவிலே, ஆமென், எங்க போனானா? மிஸ்பாவிலே, கர்த்தருடைய சந்நிதியிலே தன் காரியத்தை எல்லாம் சொன்னான். லிசன் மீ வாலிப தம்பி, உனக்கு நிறைய காரியம் இருக்கலாம், மேட்டர் இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? காரியம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரியம் இருக்கு. ஆனா அந்த காரியம் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த காரியம் உன் பெற்றோர்கள் தீர்க்க முடியாத காரியமாக இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப் தீர்க்க முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா உன் காரியத்தை தீர்க்கக்கூடிய ஒருவரிடத்தில் உன் காரியத்தை சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. காரியத்தை தீர்க்கிறவரிடத்திலே நம்முடைய காரியத்தை சொல்லணும். யெப்தா தன்னுடைய காரியங்களை என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட எல்லாம் கொட்டி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். இந்த குப்பை வண்டி டெய்லி வரும் பாருங்க. அப்போ மேல இருந்து குப்பையை ஒரு பக்கெட்டில் வச்சிட்டோம்னா அவன் அந்த குப்பையை எடுத்து 2 தட்டு தட்டுவான். பின்னாடி டம்மு டம்முன்னு என்ன செய்வான்? தட்டிட்டு அந்த எம்டி பக்கெட்டை என்ன செஞ்சிருவான்? வச்சுட்டு போயிடுவான். இப்போ குப்பையெல்லாம் எங்கே போயிடுச்சு? குப்பை வண்டியில் போயிடுச்சு. இப்போ இப்போ பக்கெட் எப்படி இருக்கு? எம்டியாக இருக்கு. சில குப்பைகளும் நம்ம மனதில், நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்கும். அதையும் கொட்டி போட்டுறணும். ஹல்லேலூயா. சில பாரங்கள், சில கவலைகள் நம்ம உள்ளத்தை நிரப்பி இருக்கும். அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஓப்பனா பேசணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் ரொம்ப ஓப்பனா பேசுறதுக்கு பாத்திரமான ஆள் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மற்ற யாருக்கிட்ட ஓப்பனா பேசினாலும் அது ஒரு நாள் என்ன ஆயிரும்? லீக் ஆயிரும். வாட்டர் பைப்பில் இருந்து தண்ணி லீக் ஆன மாதிரி ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? நீங்க நல்லா இருக்கிறது வரை லீக் ஆகாது. உங்களுக்கு அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு பகை வரும். நீங்க ஒரு நாள் ஓப்பனா சொல்லியிருப்பீங்க, உங்க இருதயத்தெல்லாம் கொட்டியிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆயிரும்? அதனால தான் ஸ்திரீ உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு உன் வாயை திறக்காத. யார்கிட்ட சொன்னாலும் பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அது பறந்துடும். ஆமென். என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஓப்பனாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டு வம்பல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆளு நம்முடைய ஆண்டவர். ஆனால் அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டார். அவர் ஜென்டில்மேன். ஆமென். யாருக்கிட்டையும் அவரு சொல்லவே மாட்டார். அப்ப நம்முடைய பாரத்தை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஆமென். மிஸ்பாவை தேடுங்க. எத்தனை பேர் வீட்டில் மிஸ்பா இருக்கு?
What is the meaning of Mizpah? The place of presence. Hallelujah. Amen. தேவனுடைய சந்நிதி. தேவனுடைய சந்நிதி. நீங்க ஒரு வீட்டில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் ஒரு மிஸ்பாவா இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரு போதகரை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்த போது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அவர் ஒரு இரவு கூட கூகுள் மீட் பிரேயரை விட மாட்டார். அப்போ நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து பிரேயர் பண்றீங்க, அந்த இடத்தை நான் பார்க்கட்டும் என்றேன். அவர் சொன்னார், இந்த சோபாவில் தான் உட்காந்து நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன் பாஸ்டர். அந்த இடத்தை பார்த்த உடனே எனக்கு உண்மையில் சொல்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவருக்கு அது மிஸ்பாவாக இருந்தது. ஆமென். அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிற ஜெபம், அடிக்கிற கண்ணீர் எல்லாத்தையும் அந்த இடத்தை பார்த்தோன்னே எனக்கு அறியாமல் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாயிட்டு, அந்த இடத்துல நானும் உட்கார வேண்டும் என்கிற ஆசை உண்டாயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உங்களுக்கு ஒரு மிஸ்பா இருக்க வேண்டும். அங்கே போனோன்னு அழுக வந்துடணும். மிஸ்பா கிட்ட போனீங்கன்னா எதுவுமே மிஸ் ஆகாது. அல்லேலூயா. ஆமென். அங்கே போன உடனே பாரத்தை எல்லாம் என்ன செஞ்சிடலாம், பாரத்தை அவளத்தையும் கொட்டிட்டு வரும்போது எப்படி வரலாம், ஃப்ரீயாக லெகுவாய் வரலாம். ஐயா நேற்று அப்படி தானே கொட்டுனேன், லெகுவாக தானே வந்தேன், மறுபடியும் பாறை வர பரவாயில்ல, எத்தனை முறை பாரம் வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அத்தனை முறையும் இறக்கி வைக்க உன் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் சொன்னான். ஃப்ரீ ஆயிடுச்சு. அவனுக்கு மனசுல இருந்த கசப்பெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா அவனுடைய பிரதர்ஸோட அவனுக்கு என்ன இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு. கசப்பை கூட எங்க கொண்டு வச்சிடணும், மற்றவர்கள் மேல இருக்கிற கசப்பை கூட கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வச்சிடணும். கசப்பு இல்லாம வாழணும். கசப்பு இல்லாம இருக்கவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுலயும் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி we have bitterness. ஆமென். எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டா நம்மளை ஃப்ரீ ஆக்கிடுவாரு. ஃப்ரீ ஆக்குறது மட்டும் இல்லை, என்ன பாரத்தை வச்சோமோ அதுக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை உடனே செய்வார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், உங்க பாரத்தை எல்லாம் யார் மேல வச்சிருங்க. இத பேதுரு எழுதுவார் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கவலைப்படுறவங்க எல்லாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. கவலையே இல்லையா? நான் டெய்லி கவலைப்படுறேன். அல்லேலூயா. பரவாயில்ல, இந்த சபை மக்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? உங்கள்கிட்ட என்ன இல்லை, உண்மையாக சொல்லணும், சும்மா மெப்புக்கு சொல்லக்கூடாது. கவலை இருக்கா இல்லையா? ஆனால் கவலைகள் வரலாம், ஆனால் நமக்கு கர்த்தருடைய சந்நிதி இருக்கிறது. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடா இருப்பார், பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினை எந்தனுக்கு அருள்வார், என் மீட்பர் இருக்கையிலே எனக்கென்ன உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. ஜெபம் பண்ணுமா? அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் நம் பாரத்தை வைக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். பேதுரு சொல்றாரு, உங்கள் கவலை எல்லாம் வைத்து விடுங்க. ஒரு நாள் கவலையோடு இருந்தான் பேதுரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் கர்த்தர் அன்றைக்கே அற்புதம் செய்தார். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இனி இருக்கிற இந்த 4 மாசம் எந்த பாரமும் இல்லாமல்,
எந்த கவலையும் இல்லாமல், கவலைகள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகம் என்கிற ஒரு விசுவாசத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.